ஆனா இந்த தடவை ஐயனார் வரவே இல்லைங்க. என்னடா நடக்குது இங்க, என்ன பிரச்சனை ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள்லாம் வந்து அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஐயனாரே வரல அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு வேதனை வரும் இல்லையா? இந்த பிரச்சனையை எப்படி நம்ம எடுத்துட்டு போய் பேசுறது, அதை எப்படி நம்ம தீர்க்கிறது, அதாவது இந்த கோவிலை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே கேள்விக்கு மேல கேள்வி ஆயிருதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, ஏதோ நம்மளை சுத்தி ஒரு பெரிய கட்டை போட்டு வச்சது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, எப்ப கூப்பிட்டாலும் சாமி வந்துருவாரு, ஆனா இந்த தடவை சாமி வரல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த நபரும் சொல்லிக்கிட்டு அந்த கோவிலே தாங்க அந்த ஐயனார் கோவில் பூசாரி படுத்து கிடப்பாரு. அவர் அங்கே படுத்துடுறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு நைட்டு இந்த மழை வந்து கொட்டி தீக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த ஊரே பயங்கரமான வெள்ளக்காடுல நிரம்பி நிக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில யாரோ ஒரு பெண் வந்து அந்த கோவிலை சுற்றி சுற்றி வர்றத அந்த பூசாரி பாக்குறாரு. என்னடா ஒரு நாள் இந்த மாதிரி நடக்காது, ஏன்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோவில், அதனால யாரா இருந்தாலும் நள்ளிரவு நேரம் இந்த மழை, அது இந்த கொட்டி தீக்கக்கூடிய மழையில யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியுங்க. ஆனா இந்த பெண் மட்டும் கருப்பு கலர்ல சாரி கட்டிக்கிட்டு அந்த கோவிலையே அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி சுத்தி வெளிப்பக்கத்துல அப்படி சுத்தி வர்றதை இவர் பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்குறாருங்க. என்ன அப்படின்னா, மழை, அந்த இடிவெட்டு, அந்த மின்னலுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துலதான் இந்த பெண் அந்த கோவிலை சுத்துறத அவர் கவனமா பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு என்னடா இது, யாருடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில அந்த டைம்ல வந்து இந்த பேட்டரி போடக்கூடிய ஒரு டார்ச் இருந்திருக்குங்க. அந்த டார்ச் லைட்டை வந்து அப்படியே அடிச்சு பார்த்துருக்கிறாரு. அது ரொம்ப தூரம், அதாவது இவங்க கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து காம்பவுண்ட் எல்லாம் கட்டலைங்க. அது வந்து ஒரு ஆலமரம், அதுக்கு பிறகு நிறைய அரச மரம், இந்த மரங்கள்லாம் வந்து சுத்தி சுத்தி அங்கேயா இருந்திருக்குது. இந்த இடத்துக்குள்ள சின்னதா தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. ஐயனாருக்கு மட்டும்தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. இந்த ஓலை செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓலை செறிவு போட்டிருக்குது. அந்த ஓலை செறிவுக்குள்ளதான் இவர் இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இது யாரு, கிட்டத்தட்ட இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 30 அடி தூரத்துல அப்படியே சுத்திக்கிட்டே வருதுங்க. அது மரத்துக்கு அந்த பக்கத்துல அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. இவர் பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துல யாரும் இப்படி வரமாட்டாங்க, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைட் அடிச்சு பாக்குறாரு. இந்த லைட்டுடைய வெளிச்சம் கரெக்டா அந்த பெண்ணுடைய முகத்துல படும்போது